பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மதுரா நகரின் ராஜவீதி வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது தனக்கு எதிரிலே வருகின்ற ஒரு கூன் விழுந்த கூனியை கண்டார். அந்த கூனியான பெண் தன்னுடைய கையிலே ஒரு சந்தன பாத்திரத்தை வைத்திருந்தாள். அந்த பாத்திரத்திலே சந்தனம் நிரம்பி இருந்தது. அவளை பார்த்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பெண்ணே, நீ யார்? இந்த சந்தனத்தை யாருக்காக எடுத்துக்கொண்டு போகின்றாய்? உன் கையிலே இருப்பது சிறந்த சந்தனமாக தெரிகின்றது. அதை எங்களுக்கு கொடு. அப்படி கொடுத்தால் உனக்கு நன்மையே விளையும் என்று கூறினார். அதை கேட்ட அந்த கூனிப்பெண் பகவானை பார்த்து, நான் கம்சனுடைய வேலைக்காரி, திரிவக்ரா என்பது என் பெயர். நான் மிக்க நறுமணம் உள்ள சந்தனத்தை செய்யக்கூடியவள். அதனால் என்னால் செய்யப்பட்ட சந்தனத்திலே கம்ச மகாராஜன் மிகவும் விருப்பம் கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்படிப்பட்ட உயர்ந்த சந்தனத்தை பூசிக்கொள்வதற்கு நீங்கள்தான் முற்றிலும் நன்கு தகுதியானவர்கள் என்று பதிலளித்தாள். அதன்படியே அவள் சொன்னபடியே அந்த சந்தன குழம்பையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்களுக்கு கொடுத்தாள். அதனால் மனம் மகிழ்ந்த ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீ பலராமரும் அந்த சந்தனத்தை மகிழ்ச்சியோடு தங்கள் மீது பூசிக்கொண்டார்கள். அவளுடைய செயலினாலே மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீ கிருஷ்ணர் அவளுடைய உடம்பிலே இருந்த கோணல்களை, அதாவது கூன் முதுகை சரி செய்ய வேண்டும் என்று விரும்பினார். தன்னுடைய கால்களாலே அந்த பெண்ணுடைய நுனி கால்களை மிதித்து கொண்டார். தன்னுடைய 2 விரல்களாலே அந்த திரிவக்ராவின் முகவாய்க்கட்டையை பிடித்து மேலே தூக்கினார். உடனே அந்த பெண்ணின் முதுகிலே இருந்த கோணல்கள் எல்லாம் சரியாகிவிட்டன. மேலும் பேரழகு கொண்டவளாகவும் விளங்கினாள். அதனால் மனம் மகிழ்ந்த அந்த பெண்ணும், திரிவக்ரா என்கின்ற அந்த பெண்ணும் ஸ்ரீ கிருஷ்ண பலராமர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தாள். ஆனால் பகவான் அவளிடம், நான் இங்கே வந்திருக்கின்ற காரியத்தை முடித்துவிட்டு பிறகு உன் வீட்டிற்கு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டார். அப்படி கூறிவிட்டு தன் வழியே மேலே சென்றார். அவர் சென்ற வழியிலெல்லாம் மதுரா நகர மக்கள் அவரை பூ மாலைகளாலும் தாம்பூலத்தாலும் மற்றும் சந்தனம் கொடுத்தும் பூஜித்தார்கள். அவரை தரிசனம் செய்த பெண்களோ மன்மத தாபம் கொண்டார்கள். அவரை மிகவும் விரும்பினார்கள். அவர் மீது காமமும் மோகமும் கொண்டார்கள். அதன் பிறகு பகவான் அங்கே இருந்த பொதுமக்களை நோக்கி, இங்கே தனுர் யாகம் எங்கே நடக்கப் போகின்றது? அந்த யாகத்திற்கான வில், அதாவது தனுஷ், எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது என்று கேட்டார். அப்படி கேட்டு அவர்கள் முகமாக வில் எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு சென்றார். மிகவும் அற்புதமாக இருந்த அந்த வில் பல வீரர்களாலே காப்பாற்றப்பட்டு கொண்டு இருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களை பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்படாமல் தன்னுடைய இடது கையினாலேயே அந்த வில்லை எடுத்தார். அதிலே மிக விரைவில் வெகு வேகமாக நான் ஏற்றவும் செய்தார். ஒரு மதம் கொண்ட யானை ஒரு கரும்பை உடைப்பதைப் போல அந்த வில்லை உடைத்தும் போட்டார். அந்த உடைந்த வில்லின் 2 துண்டுகளையும் கிருஷ்ணரும் பலராமரும் எடுத்துக்கொண்டார்கள். பகவான் இப்படி வில்லை முறித்ததற்காக, அவரை தாக்குவதற்காக கம்சனுடைய வீரர்கள் எல்லாம் அங்கே ஓடி வந்தார்கள். ஆனால் கிருஷ்ணரும் பலராமரும் அந்த உடைந்த வில்லின் துண்டுகளாலேயே, தாங்கள் கையிலே எடுத்துக்கொண்டிருந்த அந்த துண்டுகளாலேயே அவர்கள் எல்லோரையும் அடித்து கொன்றார்கள். அதை கேள்விப்பட்ட கம்சன் ராமகிருஷ்ணர்களை தாக்குவதற்காக மேலும் சில வீரர்களை அனுப்பினான். ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் அவர்களையும் அடித்து கொன்றார்கள். அதன் பிறகு தங்கள் வழியிலே இங்குமங்கும் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். இப்படியே அந்த நாளும் கழிந்தது. மாலை வேளை வந்தது. சூரியன் அஸ்தமித்தது. அதனால் கிருஷ்ணரும் பலராமரும் மற்ற கோபர்களும் அந்த மதுரா நகரிலே இருந்து திரும்பி தங்களுடைய இருப்பிடத்துக்கு சென்றார்கள். அதாவது ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்திலே ஒரு தாங்கள் தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்திருந்தார்களே, அந்த இடத்திற்கு சென்றார்கள். இப்படி பலராமரும் கிருஷ்ணரும் தங்களுடைய பராக்கிரமத்தை மதுரா நகரிலே காட்டி இருந்ததால் கம்ச மன்னன் மிகவும் பயந்து போனான். அவனால் இரவு முழுவதும் தூங்கவே முடியவில்லை. அவ்வப்போது சிறிது கண்ணயர்ந்தாலும் கெட்ட கனவுகள் வந்தன. அதனால் மிகுந்த கவலை கொண்டு தனக்கு என்ன நேருமோ, என்ன ஆகப் போகின்றதோ என்று பயந்து கொண்டே அந்த இரவை கம்சன் கழித்தான். மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு கம்சன் மல் யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை செய்தான். அந்த இடத்துக்கு நிறைய மல்யுத்தம் செய்பவர்களை வரவழைத்தான். தன்னுடைய சிறந்த மல்யுத்த வீரர்களை அங்கே வரவழைத்தான். அவர்களிலே குறிப்பிடத்தக்க 2
சாணூரன் மற்றும் முஷ்டிகன் என்பவர்கள் ஆவார்கள். அந்த இடத்துக்கு பிருந்தாவனத்திலே இருந்து வந்திருந்த கோபர்களையும் வரவழைத்தான். கோபர்களும் அரசன் என்கின்ற முறையிலே கம்சனுக்கான காணிக்கைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்களுடன் பலராமரும் கிருஷ்ணரும் கூட வந்தார்கள். ஆனால் கம்சன் ஏற்கனவே தீர்மானித்து இருந்தபடி அந்த மல்யுத்தம் நடக்கப் போகின்ற சபையின் வாசலிலேயே குவலயா பீடம் என்கின்ற ஒரு யானை நிறுத்தப்பட்டு இருந்தது. அதை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த யானை பாகனிடம், விலகிப்போ, எங்களுக்கு வழிவிடு. அப்படி நீ இந்த யானையுடன் விலகிப்போய் எங்களுக்கு வழிவிடவில்லை என்றால் உன்னையும் உன்னுடைய இந்த யானையையும் யமலோகத்துக்கே அனுப்பிவிடுவேன் என்று உரத்த குரலிலே கூறினார். அவர் அப்படி உரத்த குரலிலே கூறியது மேகங்கள் கர்ஜனை செய்வதைப் போல இருந்தது. அதனால் அந்த யானைப்பாகன் மிகவும் கோபம் கொண்டான். தன்னுடைய யானைக்கும் கோபத்தை உண்டு பண்ணினான். கிருஷ்ணரை தாக்குவதற்காக தன்னுடைய யானையை தூண்டிவிட்டான். அந்த யானை யமனுக்கு சமமாக இருந்தது. அது வேகமாக ஓடி வந்து தன்னுடைய துதிக்கையினாலே கிருஷ்ணரை பிடித்து கொண்டது. ஆனால் கிருஷ்ணர் அந்த துதிக்கையிலே இருந்து தன்னை விடுவித்து கொண்டார். அந்த யானையை அடித்தார். அதன் பிறகு அந்த யானையின் கால்களுக்கு இடையே சென்று மறைந்து கொண்டார். திடீரென்று கிருஷ்ணரை காணாமையால் அந்த யானை இன்னும் அதிகமாக கோபம் கொண்டது. வாசனையினாலேயே கிருஷ்ணர் இருந்த இடத்தை தெரிந்து கொண்டு சற்று விலகி கொண்டு மறுபடியும் கிருஷ்ணரை துதிக்கையாலே பிடித்து கொண்டது. அதனால் கிருஷ்ணர் வெளியிலே வந்தார். அந்த யானையின் வாலை பிடித்து இழுத்தார். அப்படி தன்னை பிடித்த கிருஷ்ணரை பிடிப்பதற்காக அந்த யானை மீண்டும் மீண்டும் வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பியது. அதற்கு ஏற்றாற்போலவே ஸ்ரீ கிருஷ்ணரும் அந்த யானையை வலதுபுறமும் இடதுபுறமும் திருப்பினார், சுழற்றினார். அது எப்படி இருந்தது என்றால், ஒரு சிறுவன் ஒரு கன்றுக்குட்டியின் வாலை பிடித்து இங்கும் அங்கும் சுழற்றுவதை போல இருந்தது என்று கூறுகின்றது பாகவத புராணம். பிறகு அந்த யானையை அடித்து கீழே தள்ளினார் கிருஷ்ண பகவான். கீழே விழுந்த யானை மிகவும் கோபம் கொண்டு தன்னுடைய தந்தங்களினாலேயே பூமியை குத்தி கிளறியது. கோபம் கொண்ட காளை மாடுகள் இப்படி செய்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படியே செய்தது அந்த குவலயாபீடம் என்கின்ற யானை. இதையெல்லாம் கண்ட அந்த யானை பாகன் மீண்டும் அந்த யானையை கிருஷ்ணரை தாக்குவதற்காக தூண்டினான். எனவே மீண்டும் கிருஷ்ணரை நோக்கி ஓடியது அந்த யானை. பகவான் அந்த யானையின் துதிக்கையை பிடித்து மறுபடியும் கீழே தள்ளினார். அதை கால்களினாலே மிதித்து கொண்டு அதனுடைய தந்தங்களையும் பிடுங்கினார். அப்படி பிடுங்கப்பட்ட தந்தங்களினாலேயே அந்த யானையை அடித்து கொல்லவும் செய்தார். யானை பாகனையும் கொன்று போட்டார். அதன் பிறகு அந்த யானையின் தந்தத்தை தன்னுடைய தோளிலே ஏற்றிக்கொண்டு சுமந்து கொண்டு மல்லர்கள் கூடியிருந்த சபைக்கு வந்தார். அவருடன் பலராமரும் மற்ற கோபர்களும் கூட அந்த சபைக்கு வந்தார்கள். அப்படி அவர் அந்த மல்ல சபைக்கு வந்தது மல்லர்களுக்கு ஓர் இடி, பேர் இடி வருவதைப் போல இருந்தது. அங்கிருந்த பெண்கள் மன்மதனே ஓர் உடலை எடுத்துக்கொண்டு அங்கே வந்திருக்கின்றான் என்று நினைத்தார்கள். கோபர்கள் தங்களுடைய உறவினர் ஒருவர் அங்கே வந்திருக்கின்றார் என்று நினைத்தார்கள். அங்கே கூடியிருந்த கெடுதலான சுபாவம் நிறைந்த அரசர்கள் தங்களை தண்டிப்பவர், தண்டனை கொடுப்பவர் வந்திருக்கின்றார் என்று எண்ணினார்கள். வசுதேவரும் தேவகியும் தங்களுடைய புதல்வன் என்று நினைத்தார்கள். கம்சனோ தன்னுடைய மரணம், தன்னுடைய யமன் என்று நினைத்தான். வேறு பலர் கிருஷ்ணரை ஒன்றும் அறியாத ஒரு சின்னஞ்சிறு பாலகன் என்று நினைத்தார்கள். சிறந்த யோகிகள் அவரை, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பகவான் என்று நினைத்தார்கள், பரம்பொருள் என்று நினைத்தார்கள். இப்படி அங்கே கூடியிருந்த பலவிதமான மனிதர்கள் அவரை பற்றி, கிருஷ்ணரை பற்றி பலவிதமாக நினைத்தார்கள். அவ்வாறாக கிருஷ்ணரும் பலராமரும் அங்கே வந்தபொழுது கம்சன் தன்னுடைய குவலயா பீடம் என்கின்ற யானை கொல்லப்பட்டதை அறிந்து இதுவரையிலே யாராலும் கிருஷ்ணரையும் பலராமரையும் வெல்ல முடியாமல் இருந்ததையும் அறிந்து கொண்டு மிகுந்த கவலையை அடைந்தான். அவனுடைய உடலும் மனமும் நடுங்கின. வேறு பலர் இதுவரையிலே தாங்கள் கேள்விப்பட்டு இருந்ததைப் போலவே கிருஷ்ணர் இருக்கின்றார் என்று மனம் மகிழ்ந்தார்கள். அந்த மகிழ்ச்சியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளவும் செய்தார்கள். இந்த இருவருமே, பலராமர் கிருஷ்ணர் என்கின்ற இந்த இருவருமே பகவான் ஆகிய ஸ்ரீமன் நாராயணரின் அம்சங்கள். இவர்கள் இருவருமே வசுதேவருக்கு பிறந்தவர்கள். இதோ இருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணர் தேவகியின் இடத்திலே அவதரித்தார். இத்தனை காலம் நந்தகோபருடைய வீட்டிலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்.
அதாவது யாருக்கும் இவர் வசுதேவருடைய புத்திரர் என்பது தெரியாமலேயே அவர் வாழ்ந்து வந்தார். அந்த நந்த கோகுலத்திலே இவர் பலவிதமான அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்தார். பூதனை என்கின்ற ராட்சசியை கொன்றார். ஒரு பெரிய வலிமையான சுழல் காற்றின் உருவத்திலே வந்த திருணாவர்த்தன் என்கின்ற அசுரனையும் வென்று கொன்றார். குழந்தையாக இருந்த பொழுதே 2 பெரிய மருத மரங்களை பூமியிலே சாய்த்து தள்ளினார். மேலும் தேனுகன், கேசி முதலியவர்களையும் கொன்றார். காளியன் என்கின்ற பாம்பின் கர்வத்தை அடக்கினார். அதைப்போலவே தேவேந்திரனுடைய கர்வத்தையும் அடக்கினார். கோவர்தன மலையையே தன்னுடைய ஒரே ஒரு கையினாலே தூக்கி பிடித்தார். அதை ஒரு குடையைப் போல பிடித்து அந்த கோபர்களையெல்லாம் பெரும் காற்று, மழை, இடி முதலியவற்றிலிருந்து காப்பாற்றினார். கோபிகைகள் இவர் மீது பேரன்பு கொண்டு தங்களுடைய பாபங்களை எல்லாம் நிவர்த்தித்து கொண்டார்கள். அவர் பிறந்திருக்கின்ற இந்த யது வம்சமே அவராலேயே பெரும் புகழை பெறப்போகின்றது. அருகிலே இருக்கின்ற பலராமர் இந்த கிருஷ்ணருடைய தமையனார், அண்ணன் ஆவார். அவர் அந்த பலராமர் பிரலம்பாசுரன், வத்சாசுரன் போன்ற அசுரர்களை கொன்றார். இவ்வாறாக அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு கிருஷ்ணரையும் பலராமரையும் ஸ்லாகித்து புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுதே வாத்தியங்கள் முழக்கப்பட்டன. மல்யுத்தம் ஆரம்பமாக போகின்றது என்பதற்கான அறிகுறி அது. சாணூரன் என்கின்ற மல்லன் கிருஷ்ணரையும் பலராமரையும் பார்த்து, நீங்கள் இருவருமே மிகுந்த பலசாலிகள் என்று கேள்விப்பட்டு அந்த உங்களுடைய பலத்தை நேரிலே பார்ப்பதற்காக கம்ச மகாராஜா உங்களை இங்கே வரவழைத்திருக்கின்றார். நம்முடைய அரசருடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் என்று கூறினான். அதாவது மல்லர்களாகிய நாங்களும் ராமகிருஷ்ணர்களாகிய நீங்களும் மல்யுத்தம் செய்வோம் என்று அழைப்பு விடுத்தான், அறைகூவல் விடுத்தான். ஸ்ரீ கிருஷ்ணரும் அதற்கு சம்மதித்தார். ஆனால் நாங்கள் சிறுவர்கள், எனவே எங்களுக்கு சமமானவர்களுடன் நாங்கள் மல்யுத்தம் செய்கின்றோம் என்றும் கூறினார். சிறுவர்களான நாங்கள் மிக்க பலசாலிகளான உங்களுடன் மல்யுத்தம் செய்தால் அது ஓர் அதர்மமான காரியமாகிவிடும் என்றும் எடுத்து கூறினார். ஆனால் சாணூரன் கிருஷ்ணரை பார்த்து, நீ சிறுவன் இல்லை, பலராமரும் மிகுந்த பலசாலி ஆவார். மிகுந்த வலிமை கொண்ட கோலையாப்பிடம் என்கின்ற யானையையே நீ வென்று கொன்றிருக்கின்றாய். எனவே நீங்கள் இருவருமே எங்களுக்கு சமமான வலிமை உடையவர்கள் என்பதை நிச்சயமாக நம்பலாம். எனவே கிருஷ்ணா, நீ என்னுடன் சண்டை செய், யுத்தம் செய். பலராமன் முஷ்டிகனுடன் யுத்தம் செய்யட்டும். இப்படி யுத்தம் செய்வதிலே எந்தவிதமான அதர்மமும் இல்லை என்றும் எடுத்து கூறினான். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.